ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு, ரொம்ப நம்பின உறவு, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம யோசித்து வச்சுருந்தோமோ அவங்க சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க. இப்படி வாழ்க்கையில் நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணும்போது நமக்கு மனசு வலிக்கும். அப்படி வலிக்கும் போது இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வர யோசனை வரும். அதை தாங்க முடியாத ஒரு வலின்னு சொல்லுவேன். இப்படி உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒருத்தங்க நீங்க நம்பினவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணினாங்கன்னா அவங்ககிட்ட இப்படி மட்டும் நடந்து கொள்ளுங்க. கண்டிப்பா அவங்க மனசு உடைஞ்சு போவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பாருங்க நம்பிக்கை துரோகம் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நம்பிக்கை துரோகம் எங்க இருந்து வருது அப்படின்னா, வெளியே நமக்கு தெரியாத ஒரு மனுஷன்ட்டு வர்றதே கிடையாதுங்க. நம்ம ரொம்ப நேசிச்ச, நம்ம ரொம்ப நம்பின, நம்ம கூடவே இருக்கிற ஏதோ ஒரு நபர், இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் வரை நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பின நபர் தான் நமக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போறாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்க நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அழுதுட்டே இருப்போம். எதுக்குனாலும் மன்னிப்புண்டுங்க. ஆனா இந்த துரோகத்தின் மிகப்பெரிய துரோகம் இந்த நம்பிக்கை துரோகம். இதுக்கு மட்டும் வாழ்க்கையில மன்னிப்பே கிடையாது. உண்மைதானே? இப்போ அந்த காணிச்சி துரோகம் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா, இவங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுக்கிற ஒரு ஆயுதம் என்னன்னா அன்பு, பாசம். ரொம்ப பாசத்தை காணிப்பாங்க. அந்த பாசத்தை காணிச்சுதான் நம்ம நம்ப வைப்பாங்க. இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளூர நம்பின பிறகுதான் நமக்கு நம்பிக்கை துரோகத்தை தருவாங்க. இது வேற யாருமே இருக்க மாட்டாங்கங்க. நம்ம கூடவே இருக்கிறவங்க, நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம ரொம்ப நேசிச்சவங்க, ரொம்ப அன்பா இருந்தவங்க அப்படின்னு தான். அப்படிப்பட்ட நபர்கள் தான் நமக்கு துரோகம் தருவாங்க. வெளியே இருந்து யாருமே நமக்கு தர மாட்டாங்க. 99% நம்ம நம்பினவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. புற முதுகுல குத்துவாங்க. நம்ம ஒரு காலகட்டத்துல ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு பல ஹெல்ப் பண்ணிருப்போம், பாவம் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட உறவுகள் தான் இன்னைக்கு அழகா டைம் பார்த்து பக்குவமா பதம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. உண்மைதானே? நம்பின உறவுகள் தான் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும். இப்போ இந்த நம்பிக்கை துரோகம் எதனால பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மீது உள்ள பொறாமை, எரிச்சல், இதனால துரோகம் பண்ணலாம். இன்னொன்னு அதிகப்படியான ஆசை. நம்ம கிட்ட ஒரு உறவு இருந்தாலும் நமக்கு இன்னொரு உறவு மேல அட்ராக்ஷன் வரும். அது ஆசை. தனக்கிட்ட இருந்தாலும் அடுத்த பொருளுக்கு மேல ஒரு ஆசை வரும்போது, அதான் கணவன் மனைவிக்கு சில நேரம் துரோகம் பண்றாங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றாங்க. அழகான ஒரு உறவு இருந்தாலும் அவங்களுக்கு வெளிப்பார்வைக்கு இதை விட அது பெஸ்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பத்துல இந்த துரோகங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதே போலத்தான் அதான் சொல்லியிருக்கு அழகா ஒரு பழமொழி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு சொல்லி. தனக்கு வீட்டுல இருக்கிற தோட்டம் தான், அதுல நிறைய மல்லிகைப்பூ இருந்தாலும் அதுல இருக்கிற மனத்தை காட்டிலும் அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற தோட்டத்துல இருக்கிற மல்லிகைக்கு மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தவறான ஒரு முடிவுல போய் அவங்க வாழ்க்கைய அவங்க சீரழிக்கிற ஒரு நிலைமை இருந்துட்டு தான் இருக்கு. அதே போலத்தான் துரோகத்தினால மனசு உடையும் போது என்னவோ மனசளவுல ரொம்ப ரணமாயிருவாங்க. அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியவே முடியாது. ஆனா இந்த துரோகம் பண்ணிருப்பாங்க பாருங்க, இவங்க அழகா பக்காவா பிளான் பண்ணி அந்த துரோகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் வர ஒரு மன உறுத்துதல் எதுவுமே இல்லாம இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க.
அந்த ஃப்ரெண்டு கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ரகசியமான சில விஷயங்களை நம்பி சொல்லத அந்த ஃப்ரெண்டை கேட்டுட்டு இன்னொருத்தங்க கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி துரோகத்தை பண்றது. இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு வகை நம்பிக்கை துரோகம். அதே போல ஒரு தொழிலை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய காசை ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து ஒருத்தங்க வாங்கிட்டு அதுக்கு பிறகு திருப்பி கேட்கும்போது அதை கொடுக்காம துரோகம் பண்றது. இப்படியும் சில துரோகங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே போல கணவனுக்கு தெரியாம மனைவி இன்னொரு உறவோட துரோகம், கணவனுக்கே துரோகம் பண்ற ஒரு சூழ்நிலை. அதே போல மனைவிக்கே துரோகம் பண்ணக்கூடிய கணவன், இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம ஆகி போகுது. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருந்தாலும் இப்படிப்பட்ட நம்மளவங்களுக்கு துரோகம் செய்யும் போது அதுக்கு மன்னிப்பு கிடையவே கிடையாது. அதனால கூடும் அளவும் கொஞ்சம் துரோகம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பினவங்களுக்கு நல்லவங்களா இருங்களா, எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை உண்மையா ஒருத்தங்க நேசிச்சு உண்மையா உங்க மீது அன்பு வச்சு உங்களே நம்பி இருக்கிற ஒரு உயிருக்கு தயவு செய்து அந்த துரோகத்தை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம எதுவுமே செய்யாதது மாதிரி இருப்பாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா குற்ற உணர்வே இருக்காது. அதை எப்படியாவது அதை நம்ம கண்டுபிடிக்கிறது வர அவங்க எந்த ஒரு தவறும் செய்யல அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க. ஆனா கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா சாரி கேட்பாங்க. அதுவரை அவங்களுக்கு என்ன ஆகாது, நம்ம செய்தது தப்புன்னு சொல்லி ஒரு உறுத்தல் இங்கதே இருக்காது. ஆனா அவங்க துரோகம் பண்ணது கண்டுபிடிச்ச பிறகு நீங்க கேட்பீங்க பாருங்க, அப்பந்தான் சாரி கேட்பாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம் தந்த அந்த உறவுகள்கிட்ட எப்படி வாழ்ந்தா அவங்க மனசு நொந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? நீங்க இப்படி ஒருத்தங்க உங்க வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள நினைச்சு மட்டும் கண்ணீர் வடிக்காதீங்க. ஏன்னா அந்த மதிப்பே இல்லாத ஒரு உறவுன்னு நினைங்க. உங்க அன்பை புரிஞ்சுக்காத, உங்க அன்புக்கு தகுதியே இல்லாத ஒரு உறவு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக எக்காரணம் கொண்டும் நீங்க கண்ணீர் சிந்தாம உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வாங்க. நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வந்து நீங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கும் போதே அவங்களுக்கு அதே பதிலடியா இருக்குங்க. மனம் நொந்து போவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையாவது உங்களை யோசிக்க கூடிய அந்த தருணத்தை அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வந்து நீங்க அரவணைச்சிருப்பீங்க, ஆறுதலான வார்த்தைகளை பேசியிருப்பீங்க. ஆனா அந்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு பிற்காலத்துல ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் போது அவங்களுக்கு அன்பா ஆறுதல் சொல்ல வர ஆள் இருக்காத ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பா வரும். அதை நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால எந்த அன்பு, உண்மையான அன்பை தூசிச்சுட்டு இன்னொரு அன்பு பெஸ்ட்ன்னு சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னா அதே அன்பான ஒரு உண்மையான உறவு இல்லாம அவங்க கண்ணீர் வடிக்கும் போதுதான் உங்க அருமை அவங்களுக்கு தெரியும். மனம் நொந்து போவாங்க, உடைஞ்சு போவாங்க. இவங்களுக்கு போய் ஒரு துரோகம் பண்ணிட்டோமே, இவங்க நமக்கு உண்மையா இருந்தாங்களே, இவங்களை நம்ம புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க உணர்றது அப்படிதான். அதே போல பண உதவி செய்துட்டு பணத்தை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க தரல அப்படின்னு சொல்லி சாதிக்கிற அந்த உறவுகளுக்காகவும் கண்ணீர் வடிக்காதீங்க. அவங்களுக்கு அதே சூழ்நிலை திருப்பி வரும்போது அவங்களுக்கு உதவ ஆள் இல்லாம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை கண்டிப்பா அந்த யூனிவர்ஸை கொண்டு வரும். நீங்க அதுக்காக அவங்ககிட்ட போய் சண்டை போடணும்னு இல்லை, நியாயம் கேட்கணும்னு தேவையில்லைங்க. அமைதியா அவங்கள விட்டு வெளியே வந்துருங்க, தள்ளி வைங்க அந்த உறவுகளை. அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்டு நிற்காதீங்க, கண்டிப்பா அங்க கிடைக்க போறது கிடையாது. நீங்க அதெல்லாம் விட்டுச்சு அவங்க கண் காணும்படி சந்தோஷமா உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்னு அவங்கள மன்னிக்க கத்துக்குங்க. அதுக்குன்னு அவங்கள வந்து பழைய இடத்துல வச்சு அதே மாதிரி நீங்க உறவு பாராட்டுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மன்னிக்க கத்துக்குங்க. ஆனா பழையது மாதிரி உள்ள அன்பை கொடுக்காதீங்க. ஏன்னா ஏமாத்துனது வந்து பெரிய துரோகங்க, நம்பிக்கை துரோகம். பழையபடி நம்பி ஏமாறாதீங்க. அவங்க கிட்ட இதை ஒண்ணு சொல்லுங்க, இன்னைக்கு நீ என்ன ஏமாத்திட்ட, ஆனா இதே போல இன்னொரு நாள் யார் மூலமாவது ஏமாத்தப்படும் போது அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியும், காலம் இன்னும் முடிஞ்சு போகல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வாங்க. அவங்க மனசு உடைஞ்சு போவாங்கங்க. உங்க வாழ்க்கை நல்லா வாழ்றதாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு தண்டனை. அவங்க மன உடையணும்னா உங்க வாழ்க்கை
முழு கவனம் செலுத்தி உயர்ந்த நிலைமைக்கு வரணும். கண்டிப்பா உங்களை எப்படி ஏமாற்றினாங்களோ அதே போல ஒரு சூழ்நிலை யூனிவர்சல் அவங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.